ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நெகமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள் என்று சொல்லிப்பார். நேற்றைய தினத்திலும் இதே வார்த்தையை குறித்து தியானித்தோம். இன்றைய நாட்களிலும் அதிலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் தியானிப்போமாக. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாக காணப்பட்டிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்திருந்தார். அப்படிப்பட்டவனையும் பாவம் செய்ய பண்ணினார்களே என்ற நெகமியாவினுடைய வார்த்தைகளை நாட்களும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். பாவம் செய்ய பண்ணினார்களே என்றால் அவர்கள் யார்? இந்த சாலமோனை பாவம் செய்ய பண்ணினார்கள். தேவன் ஏராளமாக சாலமோனும் வாழ்க்கையில கொடுத்திருந்தும், மேலும் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக செழிப்பை அவன் ஆசைப்பட்டபடினாலே தனக்குரியவைகளை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்களை எகிப்துக்கு அனுப்பிய அந்த சம்பவத்திலிருந்தே சாலமோன் பாவத்திற்கு சறுக்க ஆரம்பித்து விட்டதை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அவன் எகிப்திய பெண்ணை விவாகம் பண்ணிய போதே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சரிவு ஆரம்பித்து விட்டது. மேலும் அவன், அதாவது ராஜாவாய் காணப்பட்டவன், பின்வாங்கி போகாதபடி அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் என்று மோசே பணித்திருந்தார், சொல்லியிருந்தார். மேலும் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு சாயாமலும் பிரமாணங்களை கை கொண்டு அவைகளும்படி செய்வதற்கு தன் தெய்வனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாண நூலில் ஒரு பிரதியை தன்னிடத்தில் வைத்திருந்து தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் என்று சொன்னதும் மாத்திரமல்ல, இப்படி செய்வதனால் தானும் தன்னுடைய குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள் என்கிறதான அந்த வார்த்தையும் மோசே சொல்லியிருந்தான். ஆனால் சாலமோனோ அந்நிய ஸ்திரீகளில் 1000 பெண்களை அவர் திருமணம் செய்கிறார். அவர்கள் அவன் இருதயத்தை வழிவிலக போக செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரையும் அவருடைய அந்த சகலவிதமான கற்பனைகளும் கை கொள்ளாமற் போனபடினாலே கர்த்தர் சாலமோன் மேல் அதிகமாய் கோபம் கொள்கிறார். சாலமோன் தன்னைத்தானே ராஜாவாக உயர்த்தி அவர் கொள்ளவில்லை. நான் தான் ராஜா என்று சொல்லி தானே அவன் உயர்த்தி காண்பிக்கவில்லை. கர்த்தரே அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரை சிநேகித்தார் என்றால், நெகமியாவிலே மிகவும் அழகாக சொல்கிறார், கர்த்தர் நெகமியாவை நேசித்தார், சிநேகித்தார். இப்படிப்பட்டவனும் பாவம் செய்தானா? நிச்சயமாய் அவன் பாவம் செய்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் யார் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். நாம் நம்மை மீட்கவும் இல்லை, நம்மைத்தாமே நாம் ரட்சித்துக் கொள்ளவும் இல்லை. ராஜாக்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உயர்த்தவும் இல்லை. தேவனே அதை நமக்கு செய்தார். அவர்தான் சகலமும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சித்தவரும், அவர்தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினதும் நம்முடைய கர்த்தர் தான். மேலும் ஆண்டவரே நம்மை முதலில் அவர் நேசித்தார். நாம் நேசிப்பதை விட தாயின் கருவில் உருவாவதற்கும் என்பதாக நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை நேசித்தவர் நம்முடைய கர்த்தர். அவரே நம்மை தெரிந்து கொண்டார். சத்திய வேதமும் நம்முடைய கைகளில் நாட்களே பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் அவர் விழுந்து போவதற்கு முக்கிய காரணம் அவர் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததுதான். தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையை கை கொள்ளாததான். அனுதினமும் அதை வாசித்து அதன்படி நடக்க வேண்டியவன் எப்படி தவறி போனான்? இன்று நாம் அடிக்கடி பாவத்தில் வழி விலகி போவதற்கு முக்கிய காரணம் தேவனுடைய வார்த்தையை நாம் விட்டு விலகி உலக பிரமாணமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மாம்சத்துக்கு அதிகமாக இடம் கொடுப்பது நிமித்தமாக அநேகர் பாவத்தில் விழுந்து போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறக்கணிப்போமானால், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்றவர்களாய் காணப்படுவோமானால்
நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு சமமாய் காணப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கும், அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பதற்கும் இந்த காலை பொழுதில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய வார்த்தையை அவர் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காத நிமித்தமாய் கடைசி நாட்களிலே அவர் பாவத்தில் விழுந்தார் சாலமோன். நம்ம ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக, அந்த வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய், கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுக்கின்ற வேத வசனங்களை ஒவ்வொரு நாட்களும் கடைபிடித்து அதன்படி ஒவ்வொரு நாட்களும் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த காலை பொழுதில் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவ கிருபை அவரோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தம் இதயத்தோடு எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை பார்க்கலாம் ஆண்டவரே, அதிகமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில காத்துக்கொண்டு நடப்பதற்கு அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் கிருபைகளும் பரிசுத்த ஆவியான இந்த காலை பொழுதுல யாவருக்கும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.